சாரி. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பேலன்ஸ் ரெக்கார்டிங், பேலன்ஸ் ஓகே. ஸோ அப்ப என்டர்பிரினர்ஷிப் வந்து இப்ப நாங்க பாஸ் பேப்பர்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ வந்து பேஸ் பண்ணியும் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அது நாங்க கேஸ் ஸ்டடீஸ்க்கு வந்து அ ரிலேட்டட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ நீங்க வேணா இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அபௌட் த கேஸ் ஸ்டடீஸ், வாட் ஆர் த யூ கேன் see in the different between the transactional and transcendental leadershipனு சொல்லி கூட கேட்கலாம். அடுத்தது பாருங்க. அப்ப அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்களை வந்து நீங்க ஆனா கிரியேட் பண்ணி போடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி நியூ கொஸ்டின்ஸ் இருந்தா அதுகளையும் நாங்க எட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்க ஃபைனல் பேப்பர்ஸ்கள்ல இருக்க கொஸ்டின்களையும் வந்து அந்த கேஸ் ஸ்டடீஸ்க்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த லீடர்ஷிப்பை பத்தி டிரெக்டா உங்களுக்கு கொஸ்டின் இருந்தா, வாட் ஆர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த commitment and participation, leadership and critical interlinkage, whether the positive or negative outcome. Leadership is not only the various contribution to the membership of mobilizing the capacity, but it is from the activism. Critically analyze the above statement சொல்லி, அதாவது வந்து நாங்க இந்த கொஸ்டின்ஸை வந்து அந்த கேஸ் ஸ்டடிஸோட வந்து கனெக்ட் பண்ணி நாங்க சொல்லலாம். critically analyze the above கேஸ் வித் கேஸ் ஸ்டடி, கேஸ் ஸ்டடிஸ்னு சொல்லி நீங்க கொஸ்டினை வந்து மாற்றி சொல்ல முடியும். ஓகே. ஸோ இப்படித்தான் வந்து நார்மலாகவே வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்லி இருக்காங்க. ஓகே. ஸோ 2016 கொஸ்டின்ஸை பார்த்தோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ஓகே, இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பை பற்றி கேட்டிருக்காங்க. நீங்க வேணா சொல்லலாம், what are the charismatic leadership, what we can develop the charismatic leadership of above case study. அதாவது above case studiesல வந்து நாங்க இந்த charismatic leadership வந்து எப்படி டெவலப் பண்ண முடியும்னு சொல்லி கிரிட்டிக்கலி ஆன்சர் வித் த above கேஸ் ஸ்டடீஸ்னு சொல்லி சொல்லலாம். அதாவது கிரிட்டிக்கல்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த மிஸ்டர் பிரியதாசோட கேஸை வந்து பேஸ் பண்ணி நாங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே. ஸோ இப்படித்தான் நீங்கள் அந்த முதலாவது அப்போ நாங்கள் அங்கே தெரிவு செய்கிற அந்த லீடர்ஷிப் அந்த அசைன்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு கான்செப்டில் வந்து ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் தெரிவு செஞ்சு கொஷின்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ டெவலப் த 4 கொஷின் பேஸ்ட் ஆன் த கேஸ் டு டெஸ்ட் டிஃபரண்ட் aspect ஆஃப் த கேஸ் அண்ட் ஸ்கில் ஆஃப் த ரீடர். அப்போ அந்த ஸ்கில் ஆஃப் ரீடரை அவரை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரிக்கு நாங்கள் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அமையணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, ரைட் ஒன் brief paragraph on the event incident which inspire you develop your case study. அப்போ இதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த கேஸை வந்து அதாவது இந்த கேஸை வந்து உருவாக்குறதுக்காக வந்து உண்மையாலுமே வந்து எங்களை வந்து எது மோட்டிவ் ஆகுனுச்சு, அதாவது எங்கட இன்ஸ்பயர் ஆகுனுச்சு நாங்கள் உண்மையாலுமே இந்த கேஸை வந்து செஞ்சு கொண்டு போகணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எழுதலாம்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் சொல்லலாம், இப்போ தற்காலத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த லீடர்ஷிப்னு சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இது வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லையும் வந்து இந்த லீடர்ஷிப்னு சொல்கிற விஷயம் வந்து வேல்யூபிளாக காணப்படுது. ஸோ அதால வந்து இந்த லீடர்ஷிப்னு சொல்ற விஷயம் வந்து உண்மையாலுமே வந்து எவ்வளவுத்துக்கு அட்ராக்டிவா, அதாவது வந்து எவ்வளவுத்துக்கு அட்ராக்டிவா, எவ்வளவுத்துக்கு என்ன சொல்றது, ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ ஆர்கனைசேஷன் வந்து அவ்வளவுக்கு டெவலப்மெண்ட்ஸா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இப்படி ஒரு கேஸ் ஸ்டடி, அதாவது நீங்க சொல்லலாம் ஹைப்போதெட்டிக்கல். இப்போ இங்க வந்து கேஸ் வந்து ஹைப்போதெட்டிக்கல் தானே. ஸோ நான் அந்த ஹைப்போதெட்டிக்கல் கேஸை வந்து பேஸ் பண்ணி என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, நான் அந்த கேஸ் ஸ்டடியை வந்து கிரியேட் பண்ணேன்னு சொல்லி
வந்து மெயினா நீங்க என்ன சொல்லலாம், இந்த லீடர்ஷிப்ல வந்து இம்பார்ட்டன்ஸ், இந்த லீடர்ஷிப்ல பெனிஃபிட்ஸ், அப்புறம் இந்த லீடர்ஷிப் வந்து ஆர்கனைசேஷனுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் ஆகுது, அந்த மாரியான விஷயத்த வந்து அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிட்டு, அப்புறம் நீங்க சொல்லலாம். அதனால தான் வந்து இப்படி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் ஸ்டடீஸ வந்து நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல முடியும். ஓகே. ஸோ, ஆ அதுக்கான சில ஆன்சர்ஸ் எழுதக்குள்ள வந்து 1 மினிட். ஓகே. நான் இது ஆல்ரெடி என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அ லீடர்ஷிப் அதாவது இம்பார்ட்டன்ஸ வந்து நாங்க கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்க்கான ஒரு ஆன்சர் அனலைஸ் இங்க இருக்குது வந்து. இந்த ஆன்சர் வந்து நாங்க பார்க்கலாம். நீங்க வேணா இந்த கேஸ் ஸ்டடீஸ்ல சொல்லலாம். அதாவது என்ன மாடல் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. பாருங்க. ஹவ் டஸ் த சிட்யூவேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் த குட் லீடர்ஷிப் இன் த அபோவ் கேஸ் ஸ்டடீஸ். அதாவது வந்து இப்போ உண்மையாலுமே வந்து அங்க மிஸ்டர் பிரியதாசன் சொல்லி சொல்றவர் வந்து ஒரு தவறான நடத்தை வந்து இருக்காரு. இருந்தாலுமே வந்து அவர் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அவரோட கேரக்டர மாத்திக் கொள்றது மூலமா வந்து, அவரோட அந்த லீடர்ஷிப் வந்து எப்படின்னா, சிட்யூவேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த குட் லீடர்ஷிப். அதாவது அந்த நிறுவனத்துல இருக்கிற அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து அட்வைஸ் பண்ண பிறகு அந்த மிஸ்டர் பிரியதாசன் சொல்றவர் வந்து அவரோட பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொண்டு அவர் ஒரு குட் லீடர்ஷிப்பை வந்து உருவாக முடியும். ஸோ அதுக்காக ஒரு கொஸ்டின் நான் கேட்கலாம். ஹவு டஸ் த சிச்சுவேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் குட் லீடர்ஷிப் அபவ் த கேஸ் ஸ்டடிஸ்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று கிரியேட் பண்ண கூட முடியும். ஓகே. ஸோ அப்படி இல்லாட்டி நீங்க வேற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது வந்து அபவ் த கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து பிஹேவியர் தியரியில வந்து நீங்க எந்த லீடர்ஸ வந்து என்ன லீடர்ஷிப் சூட்டபிளா இருக்குதுன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க. அதாவது உதாரணம் சொல்ல போனா மிஸ்டர் பிரியதாச கிட்ட வந்து பிஹேவியர் தியரியில எந்த லீடர்ஷிப்ஸ் இருக்குது. அப்ப மிஸ்டர் பிரியதாச வந்து எந்த லீடர்ஷிப் இருக்குது? ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப். அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்கிட்ட எந்த லீடர்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்றது அப்படித்தான். ஓகே. ஸோ இது எல்லாமே முடிய நீங்க ஓவராலா வந்து ஒரு சமரைசிங் ஒண்ணு குடுக்கலாம். இந்த லீடர்ஷிப் வந்து உண்மையாலுமே ஏன் அவசியமாகுது? லீடர்ஷிப்பால வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? லீடர்ஷிப் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னது? அப்படி குடுக்கலாம். அடுத்தது இல்லாம பாருங்க, இங்க கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே. 2018 கொஸ்டின்ஸ். ஓகே. அதாவது வந்து நீங்க இந்த விஷயங்களை வந்து நீங்க இதுக்குள்ள எட் பண்ணலாம். அதாவது இப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து லீடர்ஷிப்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நார்மலா வந்து எல்லாருமே வந்து வொர்க் பண்ணாங்க எப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த வொர்க் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, வொர்க்கர்ஸ் எப்படி இருந்தாங்க, அவங்க வொர்க் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, அவங்க கண்ட்ரோல் ஸோ அந்த மாரியெல்லாம் நீங்க போட்டு ஆனா தற்காலத்துல வந்து அப்படி லீடர்ஷிப் வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்குது. ஸோ வொர்க் ப்ராசஸா இருக்கலாம், ரிசோர்ஸா இருக்கலாம், வொர்க்கர்ஸா இருக்கலாம், அவங்க வேலை செய்ற டூயிங் த வொர்க் மெத்தடா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், கண்ட்ரோலா இருக்கலாம், இந்த அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மையா இருக்கலாம். ஸோ இதுகள் எல்லாமே வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, தற்கால நிறுவனத்துல மாறி இருக்கு. ஸோ இப்படி மாறி இருக்கக்குள்ள இந்த லீடர்ஷிப்னு சொல்ற விஷயம் வந்து ஒவ்வொரு நிறுவனத்திலயும் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால அப்படி ஒரு இன்ஸ்பயர்னால தான் வந்து நான் இப்படி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் ஸ்டடீஸ வந்து கிரியேட் பண்ணேன்னு சொல்லி நீங்க அங்கன சொல்லணும். ஓகே. ஸோ அப்படி இல்லாட்டி ஒரு சம்பவம் பத்தினா கூட நீங்க சொல்லலாம். அதாவது இப்ப சம்பவம் பத்தின்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க எங்க இடையில வந்து யாராவது ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் ஸ்ரீலங்கால இப்ப நாங்க சொல்லுவோமே, அ ஒ என்ன சொல்றது? அ நீங்க வந்து உண்மையான ஒரு சம்பவத்த வந்து கிரியேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க தானே! அப்படி இல்லாட்டி ஹைப்போதெட்டிக்கல் இல்லாட்டி அப்போ உண்மையான சம்பவம்னா, உண்மையாலுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவான லீடர்ஷிப். இப்போ உதாரணத்துக்கு நாங்க சொல்லப் போனா, அ இது வந்து ஸ்ரீலங்கன் கன்டென்ட் இங்கன இல்ல. 1 மினிட்.
ஸ்ரீலங்கன் கண்டென்ட் உதாரணம் இல்ல. ஸோ பாருங்க அந்த நாங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்ரீலங்கன் தான் இருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இதுகள வந்து எட் பண்ண முடியாது. இந்த மகாத்மா காந்தியோட லீடர்ஷிப் அவரோட குட் லீடர்ஷிப் தியரி இருக்கு. அவர்ட்ட நல்ல லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கு. அதனால வந்து நான் மோட்டிவ் ஆகி வந்து இந்த இப்படி ஒரு கேஸ் ஸ்டடீஸ் வந்து கிரியேட் பண்ணேன்னு கூட சொல்லலாம். ஆனா பட் வந்து நான் இங்க வந்து ஸ்ரீலங்கன் கண்டென்ட் மட்டும் தானே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்கள வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேயா? ஓகே. ஸ்ரீலங்கன் லீடர்ஷிப் வந்து இருக்கதுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து கொஞ்சம் இருங்க. சரி. ஸ்ரீலங்கன் கன்டென்ட்ல இருக்க லீடர்ஷிப். ஓகே. ஸ்ரீலங்கன் கன்டென்ட்ல இருக்க லீடர்ஷிப்னா நான் இந்த நோட்ஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வொரி. ஓகே. இந்த பாருங்க. ஸ்ரீலங்கன் கன்டென்ட்ல இருக்க அந்த ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் போது லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல்னு சொல்லக்குள்ள வந்து அ என்ன சொல்றது? நாங்க ஸ்ரீலங்கன் கன்டென்ட்ல வந்து டாக்டர் பி.ஏ. கிரிவர்தனிய. அதாவது இவர் தான் அந்த சனச டெவலப்மென்ட், சனச ஃபைனான்ஸ் இதுகள் எல்லாத்தையும் வந்து டெவலப்மென்ட் பண்ணவரு. டாக்டர் பி.ஏ. அ அ கிரிவந்தனியன்னு சொல்லி சொல்றவரு. சரியா? சனச டெவலப்மென்ட் பேங்க் அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இவர் ஒரு லீடர்ஷிப். நீங்க வேணா இப்ப நாங்க இவர பத்தி நீங்க ஒரு கேஸ் ஸ்டடீஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு நீங்க வேணா சொல்லலாம். இந்த கேஸ் ஸ்டடீஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு என்ன இன்ஸ்பயர் ஆகுனுச்சுன்னு சொல்லி. ஓகேயா? ஸோ இதுதான் ஸ்ரீலங்கால உள்ள ஒருத்தரோட உதாரணம். அ இவங்கெல்லாம் வந்து அ ஓகே. இம்பார்ட்டன்ஸ் வந்து அடுத்தது இந்த கேஸ் ஸ்டடீஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க அந்த விஷயங்கள போடலாம். லீடர்ஷிப் வந்து தற்காலத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு. இது வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லயும் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெரும்பாலுமே வந்து கவனிக்கப்படுது. ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல லீடர்ஷிப் காணப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா, அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து கண்டிப்பா நல்லா வொர்க் பண்ணுவாங்க. அந்த லீடர்ஷிப்ங்கிறது விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. தற்கால வணிகத்துல மாடர்ன் டே பிசினஸ்லன்னு சொல்லி. அதனால தான் இப்படி ஒரு கேஸ் ஸ்டடீஸ வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர் ஒண்ணு உருவாச்சுன்னு சொல்லி நீங்க கொஸ்டின் போ அ அ சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது இந்த கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், என்டர்பிரினர்ஷிப்ப பத்தி இருக்கானே, இதுகள பத்தி வந்து நாங்க என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, இப்ப பார்க்க முடியும். ஓகே. சரி. ஓகே. அதுக்கு உதாரணம் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அசைன்மென்ட் ஓகே. ஓகே. இந்த பாருங்க. கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் கொஸ்டின். ஓகே. இது வந்து ஒரு அசைன்மென்ட் கொஸ்டின் தான். ஓகே. அதாவது வந்து ஆ இந்த அசைன்மென்ட் கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து இஎஸ்பிஎம் இருக்கான் தானே, அதாவது டிகிரி என்டர் ஆக முன்னுக்கு ஒரு இஎஸ்பிஎம் கோர்ஸ் செஞ்சவங்களுக்கு தெரியும். இஎஸ்பிஎம் சப்ஜெக்ட்ல வந்து என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லி இருக்கு. தொழிலுரிமைத்துவம்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த தொழிலுரிமைத்துவத்திலையும் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்படி ஒரு அசைன்மென்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த அசைன்மென்ட் எப்படின்னு சொன்னா, இந்த மாரி ஒரு கேஸ் ஸ்டடீஸ வந்து தந்திருக்காங்க. அந்த கேஸ் ஸ்டடீஸ தந்து அதுக்கு கீழ இப்படி கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. பாருங்க 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு சாம்பிள் இப்ப இங்கன வந்து அப்ப நீங்க சம்டைம்ஸ் இந்த லீடர்ஷிப் எடுக்காம நீங்க வந்து இங்கன வந்து என்ன சொல்றது? கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், என்டர்பிரினர்ஷிப்ப பேஸ் பண்ணி செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மாரி ஒரு கேஸ் ஸ்டடி ஒண்ணு கிரியேட் பண்ண முடியும். சரியா? இதுவும் பாருங்க உதாரணம் சொல்லப் போனா இது இங்கிலீஷ்லயும் இருக்கு. கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எல்லாமே குடுத்துருக்காங்க. ஓகே. நான் இதெல்லாம் ஷேர் பண்றேன். ஓகே. பாருங்க தமிழ் கொஸ்டின பாருங்கங்கண்ணா. ஓகே. இது வந்து தமிழ். இது வந்து ஆன்சர்ஸ். ஓகே. ஓகே. கொஞ்சம் 1 மினிட்.
ஸோ இதுகள் எல்லாமே வந்து கேஸ் ஸ்டடீஸ் வந்து நார்மலாக எப்படி பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து அந்தந்த அசைன்மெண்ட் அப்படி ஓகே சார் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது ஒரு கேஸ் ஸ்டடீஸ் தான் பாருங்க இந்த கேஸ் சொல்லியிருக்காங்க நவீன் எசித்தர் 2 பேர் இருக்காங்க நுகர்கோடையில் இருக்க புகழ்பெற்ற பாடசாலையிலிருந்து ஹோட்டல் முகாமைத்துவ பாடனையை பயின்று இது வந்து ஒன்டர்பிரினர்ஷிப் இனோவேஷன் கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரியான சப்ஜெக்டோட தொடர்புற ஒரு கேஸ் ஸ்டடீஸா தான் இருக்கு அதாவது இதுவும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் ஸ்டடீஸ் அதாவது ஹைப்போதெட்டிக்கல் ஒரு கருதுகோள் ஒரு எடுகோளான ஒரு கேஸ் ஸ்டடீஸா தான் ஸோ அவங்க வந்து அன்றாதபுரம் ஆளவேன் அவர்கள் சேர்ந்தவங்க அவங்க 2 பேருமே வந்து வெற்றிகரமா சுதந்திரமா இருக்கணும் அப்புறம் பகிரப்பட்ட லட்சியத்தை வளர்த்து கொண்டாங்க ஒவ்வொருவருக்கும் சொந்த ஊர்ல அந்த ஒரு உணவகம் ஒன்று திறக்கணும்னு சொல்லி கனவு நீங்க ஆல்ரெடி இந்த கிளாஸ்ல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க வந்து கிளாஸஸ் போயிருப்பீங்க தான் இந்த சப்ஜெக்ட்ங்க எல்லாருக்கும் நான் இன்னும் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல ஸோ நான் தியரியோட தான் பேப்பர் கிளாஸ் வந்து என்கிட்ட நடக்கும் ஸோ அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு வந்து ஸோ இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சோடனே நான் அடுத்த தியரியோட வந்து பேப்பர் கிளாஸோட வந்து தியரியை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே ஸோ இப்போதைக்கு நாங்கள் அசைன்மெண்ட்காக வந்து நான் இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போறேன் ஓகே ஸோ அப்போ பாருங்க இப்படி ஒரு கேஸ் ஸ்டடிஸை வந்து நீங்க கொண்டு வராங்க சரியா அப்போ அசித்தன்னு சொல்ற அவரோட கேரக்டர்ஸ் என்ன மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு 3 பேர் இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டடிஸ் ஒன்று தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க சரியா ஸோ அப்போ இந்த கேஸ் ஸ்டடிஸை வந்து பார்த்த உடனே வந்து அடுத்தது வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்க நவீன் மற்றும் எசித்த பின்னணி என்ன அப்போ அவங்களோட பேக்ரவுண்ட் ஒரு ஒன்டர்பிரனர் உருவாகணும்னு சொன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் ஸோ அவங்க லட்சியம் ஸோ அதாவது அவங்களோட கோல் வந்து எப்படி இருக்கணும் ஸோ அந்த விஷயங்களை வந்து எப்படி வந்து அட்ராக்டிவ் ஆச்சுன்னு கேட்குறாங்க அடுத்தது வந்து என்ன சொல்றது இப்போ அவங்களோட கனவுக்கு வந்து இப்போ இந்த ஒரு சொந்த ஒரு பிஸ்னஸ் ஒன்று திறக்கணுங்கிறதுக்கு ஓப்பன் செய்யணுங்கிறதுக்காக வந்து அவங்களோட கனவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து எப்படி வழிவகுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க சரியா அடுத்தது நவீன் மற்றும் எசித்த வெவ்வேறு குடும்ப பின்னணிகள் மற்றும் தொழில் முனைவர் பற்றி அவர்களின் கண்ணோட்டத்தையும் உணவகம் தொடங்குவதற்கான அணுகுமுறைகளையும் எவ்வாறு வழிவகுத்தன்னு சொல்லி ஸோ இது கொஸ்டின்ஸ் ஸோ இந்த கேஸ் ஸ்டடிஸை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் வந்து காணப்படுது ஓகே அடுத்தது ஹோட்டல் முகாமைத்துவ படிப்பின் போது என்ன குணாதிசயங்கள் நவீன் மற்றும் எசிதாவோட சகாக்களிடமிருந்து வேறுபடுத்தது அதாவது வந்து கேரக்டரிஸை பத்தி கேட்குறாங்க ஒரு ஒன்டர்பிரனரா உருவாகணும்னு சொல்லி சொன்னா அந்த ஒன்டர்பிரனரோட கேரக்டரிஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி அப்ப இந்த கேஸ் ஸ்டடிஸோட வந்து பேஸ் பண்ணி இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு அடுத்தது பாருங்க இங்க வந்து நவீன் அதாவது வந்து பாருங்க நுகைகள் ஒருவனத்தோடுக்கு எதிராக எசித்த என்னென்ன விஷயங்களை வந்து ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா அவர் வந்து எசித்தன்னு சொல்றவர் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து முன் வச்சாரு ஸோ என்னது நவீன்ட வந்து போகாஸ்டிங் எப்படி இருந்துச்சு இந்த கேஸ் ஸ்டடிஸை பொறுத்த அளவுல வந்து ஸோ இப்படிதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா கிரியேட் பண்ணணும் அப்ப இங்க வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் அதாவது வந்து நீங்க இதையே வந்து காப்பி பேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ இங்க வந்து நீங்க அவங்களோட நேம்களை மாத்தி ஸோ பிளேஸை மாத்தி அவங்களோட இங்க சொல்லி இருக்கிற இந்த பிஸ்னஸ் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டென்ட்டை மாத்தி அப்படியே வந்து நீங்க ஒரு கேஸ் ஸ்டடிஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கான எடிங் ஒன்று போடலாம் இன்ஸ்பைரிங் அதாவது என்ன சொல்றது நாங்க வேணுங்க போடலாம் இன்ஸ்பைரிங் என்டர்பிரினர்ஷிப் அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது நவீன் அண்ட் எசித்த என்ன சொல்றது என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி அவங்களோட வந்து தொழில் என்ன சொல்றது தொழில் முயற்சியின் பயணம் கொஸ்டின்ஸ் வந்து அப்ப அப்படித்தான் நீங்க அந்த எடிங் அட்ராக்டிவான ஒரு எடிங் ஒன்று கேட்டிருந்தாங்க தானே அப்ப அந்த அட்ராக்டிவான எடிங்கை வந்து நீங்க அங்கே கண்டிப்பா வந்து கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி நவீன் நேசித்த பிஸ்னஸ் ஜேர்னி அவங்களோட வந்து என்னது தொழில் பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ராக்டிவான எடிங்கும் கொடுக்கணும் ஓகே ஸோ இது வந்து தமிழ்லையும் இந்த விஷயத்த வந்து நான் தமிழ்ல இந்த விஷயம் இருக்குது தமிழ்ல இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம் சரியா அது மட்டும் இல்லாம வந்து இங்கிலீஷ்லயும் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஓகே ஸோ அதுதான் நான் இங்க காட்டினேன் இந்த கிரியேட்டிவ் ஓகே பாருங்க இந்த அதே சப்ஜெக்ட் அதே விஷயம் தான் வந்து இங்க இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கிறாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி
கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இப்படி எல்லாம் சொல்லி முடிஞ்சோன வந்து இப்ப சம்டைம்ஸ் வந்து இங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க தானே, 4 கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ண மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர்ஸ் எதுவுமே வந்து அப்ளை பண்ண சொல்லல. அப்படி ஆன்சர்ஸ் அப்ளை பண்ண சொன்னாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் இருக்கு. இது வந்து நான் ESDM மக்களுக்கு வந்து நான் கிளாஸஸ் செய்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அசைன்மென்ட் டிஸ்கஷன் டைம்ல வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, அவங்களுக்கு அசைன்மென்ட் ஆன்சரோட நான் ப்ரொவைட் பண்ண விஷயம் தான் இது. ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து ஆன்சர், நம்பர் 2க்கு வந்து ஆன்சர்ஸ், நம்பர் 3க்கு வந்து இதுவும் நார்மலா வந்து 95க்கு மேல அசைன்மென்ட் மார்க்ஸ் இருக்கு செஞ்சவங்களுக்கு. ஸோ நீங்க இதுல இருக்க இந்த என்ன சொல்றது கிரியேட்டிவிட்டி, அவங்களோட நாலேஜபிள் ஒரு என்டர்பிரினருக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது ஒரு ஸ்கில்ஸ், ரிஸ்க வந்து ரிஸ்க வந்து அடாப்ட் பண்ணிக்கொள்றதுக்கு வந்து ஃபோர்காஸ்டிங் இருக்குது, ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தான் இங்க நான் அந்த ஆன்சர் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை கொஸ்டின் 5க்கு இங்க ஆல்மோஸ்ட் கொஸ்டின் 10 வரைக்கும் இருக்கு. சரியா? ஸோ அப்ப இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து என்டர்பிரினர்ஷிப், இன்னோவேஷன் அந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டி ஐடியாவுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு கொஸ்டின் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். சரியா? கொஸ்டின் கிரியேட் பண்ணி அதுக்கான வந்து ஆன்சர்ஸ் வந்து இப்படி கிரியேட் பண்ண முடியும். சரியா? 4 ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ இதே எல்லாரும் வந்து பண்ணாம சம்டைம்ஸ் வந்து இப்ப முதலாவது இந்த ஆன்சர் இருந்தா இதே ஆன்சர மாத்தக்குள்ள நீங்க இத வந்து ஒரு 4வது ஆன்சரா வந்து போடுங்க. அப்படி. ஓகே. நேம் மாத்துங்க. முடியுமான்னு மட்டும் பிளேஸ் எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தா பிளேஸ்ங்கள மாத்துங்க. ஸோ அந்த கன்டென்ட் கதைய வந்து நீங்க மாத்துங்க. இப்ப இவர் வந்து ஹோட்டல் ஆஃப் பிசினஸ்ல இருக்கவர்னு சொன்னா கேம்பஸ் படிக்கிறவர்னு சொல்லி போடலாம். அப்படி இல்லாட்டி வந்து ஒரு பகுதி என்ன சொல்றது உங்களோட ஆபீஸ்ல வந்து வொர்க் பண்ணி கொண்டு இருக்கவர் அவர் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒண்ணு செய்ய எதிர்பார்க்கிறார்னு சொல்லி போடலாம். ஸோ அந்த மாரி தான் நீங்க வந்து இந்த கேஸ் ஸ்டடீஸ வந்து திசை திருப்பணும். ஓகேயா? ஸோ இதே மாரி தான் வந்து இப்ப அடுத்தது இன்னொரு கேஸ் ஸ்டடீஸ வந்து பார்ப்போம். ஓகேயா? ஸோ அதே மாரி நான் முதல்ல படிச்சது வந்து என்னது லீடர்ஷிப்ப பத்தி படிச்சோம் தானே. அந்த லீடர்ஷிப்ப படிச்சதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் அந்த கொஸ்டின் 1 நாங்க அந்த கேட் ஓவர் த கொஸ்டின் 1க்கான ஆன்சர்ஸ். ஆ கொஸ்டின் 2க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு. கொஸ்டின் 2க்கான ஆன்சர்ஸ் இருக்கு. கொஸ்டின் 3க்கான ஆன்சர் இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க மிஸ்ஸுக்கு வந்து அந்த கொஸ்டின் மட்டும் தான் கிரியேட் பண்றேன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல கொஸ்டின்க்கு வந்து ஜஸ்ட் ஆன்சரும் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நீங்க இதுல ஆன்சரும் அதுக்கான இருக்குது. ஸோ இத பார்த்து நீங்க எழுதிக் கொள்ள முடியும். ஓகேயா? ஓகே. அடுத்த விஷயம். சரியா? அடுத்த ஒரு கிரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ பார்ப்போம். ஓகே. சரியா? ஸோ இதுவும் வந்து ஒரு என்டர்பிரினியர பத்தி ஒரு கொஸ்டின் தான் வந்து இருக்கு. ஆ ஓகே. நாங்க எப்படி ஒரு கேஸ் ஸ்டடீஸ் வந்து கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. பாருங்க. அதாவது வந்து இதே இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடீஸ் ஒண்ணு தான். அதாவது இந்த கேஸ் ஸ்டடீஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஆ இது வேணா சொல்லலாம். இது வேணா சொல்லலாம். சிறப்பு என்ன சொல்றது? இங்கன வந்து நீங்க போடலாம். வேணா ஏதாவது ஒரு நேம்ன்னு குடுத்துட்டு, மை லைஃப் ஜர்னின்னு சொல்லி போடலாம். அதாவது மை லைஃப் ஜர்னின்னு சொல்லி சொல்லாம, இப்ப இங்க உதாரணம் சொல்லாமே, கமல் லைஃப் ஜர்னி அப்படின்னு சொல்லி நீங்க ஹெட்டிங் ஒண்ணு குடுக்கலாம். இதுவும் பாருங்க, சிறு பிராயத்திலிருந்து எனது அம்மா தினந்தோறும் கீரை வகைகளை உண்ணத் தருகின்றார். 1030க்கு தாய்மார் அதிக வேலைப்பளுவின் காரணமாக குழந்தைகளுக்கு வழங்காத கீரைகளை வளர்ப்பதற்கோ, தயாரிப்பதற்கோ நேரமில்லை. இது தொடர்பாக தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வெகு காலமாக வந்து நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். ஸோ இதுக்காக வந்து நீங்க கேஸ் ஸ்டடீஸ வந்து இப்படி கொண்டு போலாம். இதுக்காக வந்து என்ட என்ன தொழில் புரிகின்ற பணியாளர்ட்ட வந்து ஒரு ஐடியா கேட்டேன். அப்ப அந்த பணியாளர் வந்து என்ன சொன்னார்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப அதிக அளவு வந்து அ என்ன சொல்றார்ன்னா, ஆ கீரை பொதிகள வந்து சந்தைப்படுத்துறதுக்கு வந்து இப்படி அதாவது நெறைய பேக்கெட்டிங் பண்ணி கீரைகள வந்து சந்தைப்படுத்தினா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலான்னு சொல்லி அவர் ஐடியா குடுத்தாரு. அதுக்கு அமைய வந்து அ அ அவர் வந்து நீங்க வேணா இங்க இன்னொரு விஷயங்கள போல அவர் வந்து அக்ரிகல்ச்சர் சைட்ல வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் சைட்ல வந்து அவர் நல்ல ஒரு நாலேஜபிளான இருக்காரு. அவர்ட்ட ஐடியா எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு பிசினஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணேன்னு சொல்லி போ அ என்ன சொல்லலாம் கிரியேட் பண்ணேன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த கேஸ் ஸ்டடீஸ் பேஸ் பண்ணி என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னேன். ஒரு கதைய வந்து உருவாக்க போகுது. ஸோ இப்ப நான் இதுல இருக்க கதைய வந்து ரீட் பண்ணி அ அ ரீட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு இந்த கதைய இந்த கேஸ் ஸ்டடீஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்றேன்.
ஓகே. அடுத்தது பாருங்க, இப்ப நாங்க கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம். பாருங்க, இந்த கதை, இந்த கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து என்டர்பிரினர்ஷிப்ல வந்து ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது? அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி என்டர்பிரினர்ஷிப்கான அ நீங்க இந்த கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அதாவது வந்து ஒரு ஓனர்ஷிப் உருவாகுறதுக்காக காணக்கூடிய தடைகள் என்னென்ன, ஆப்ஸ்டக்கல் என்ன இருக்குது? ஒரு இந்த கேஸ் படி இப்படி அதாவது வந்து என்ன சொல்றது? இப்ப இவர் வந்து தோல்விய வந்து சந்திக்க வந்துட்டார். ஸோ தோல்விய சந்திக்கிறார்ன்னு சொன்னா, அந்த தோல்வியில இருந்து மீள்றதுக்கு வந்து அவர் என்ன பிளான்ஸ வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்படித்தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆ இங்க நான் தந்திருக்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் இங்கிலீஷ்லயும் வந்து இருக்கு. ஸோ நான் இங்கிலீஷ்லயும் வந்து நான் இந்த கொஸ்டின் பேப்பர எடுத்து தாரேன். ஸோ அதாவது வந்து இந்த கொஸ்டின்ஸ வந்து நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஓகே. ஸோ இதுதான் இங்க இருக்க கேஸ் ஸ்டடீஸ் 1. ஒருத்தர்ட்ட வந்து ஜர்னிய வந்து சொல்லிக்கொண்டு வாராரு. ஸோ அப்ப நீங்க வந்து அங்கன அவர்ட்ட ஏதாவது ஒரு நேம் ஒண்ண போட்டு, அவரோட ஜர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு, ஸோ இங்க வந்து 2, 3 டயலாக்ஸ வந்து இதுக்குள்ள எட் பண்ணவும் முடியும். ஓகே.
ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து கிரேட் 10ல என்டர்பிரினர்ஷிப் சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதுலயும் இதே மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடிஸை வந்து இங்கே சொல்லிடுற பாருங்க, த ஸ்டோரி ஆஃப் த சுனிமன். அப்போ ஒவ்வொருத்தட கேஸ் ஸ்டடிஸ் பாருங்க, இங்கே வந்து அவட வந்து விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்லையும் இருக்குது. ஓகே, இது வந்து கிரேட் 10 புக்ல உள்ளது. பாருங்க, சுரேஷின் கதைன்னு சொல்லி அதாவது வந்து இந்த கொஸ்டின்ஸ்களை வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரியே நீங்க வந்து கொண்டு போயிட்டு என்ன ஒரு டயலாக்ஸுங்களை போட்டு வந்து இந்த விஷயங்கள் பாருங்க மே இதை பாருங்க இங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சுரேஷ் வந்து கேரக்டரிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க இந்த கேஸ் ஸ்டடிஸோட. அடுத்தது நாங்க அந்த மாதிரியான இந்த கேஸ் ஸ்டடிஸை வச்சு நாங்க சொல்லலாம் சுரேஷ்ல இருக்க பண்புகள் என்ன, சுரேஷ் வந்து எப்படி நாங்க ஒரு என்டர்பிரனரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டோம், சுரேஷ்க்கு வந்து காணப்படுகிற கேரக்டர்ஸ் என்ன, அவருக்கான ஆப்ஸ்டக்கல் என்ன, அந்த அவர் இந்த பிசினஸ்ல வந்து ஃபெயில் ஆகக்கூடிய தடைகள் என்னென்ன காணப்படுது. ஸோ இப்படித்தான் வந்து நீங்க கதைகள் இந்த கேஸ் ஸ்டடிஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்து அதுக்காக வந்து கேஸ் ஸ்டடிஸை கிரியேட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் என்ன கேட்கலாம், அதாவது வந்து நாங்கள் உதாரணத்துக்கு வந்து இதை சொல்லலாம். அதாவது ஒரு நாள் வந்து மாணவர்களிடம் நீங்கள் எதிர்காலத்து யாரை போன்று வர எண்ணியுள்ளீர்கள் என்று கேட்டதுக்கு நீங்கள் என்ன சொல்ல, பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவர்களிடம் வந்து நீங்கள் எதிர்காலத்து யாரை போன்று வர எண்ணியுள்ளீர்கள் என்று ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து என்ன சொல்றது, ஒரு லெக்சர் ஒருத்தர் கேட்டார்னு சொல்லி சொல்லலாம். அப்போ எல்லா மாணவர்களும் வந்து ஒவ்வொரு சிறந்த தொழில்களை பற்றி கூறினாலும் சுரேஷ் என்ன சொன்னா இது எல்லாத்தையும் விட வித்தியாசமான, அதாவது நீங்க பேப்பர்ல கேட்ட விஷயங்கள் அப்படித்தானே ஒரு கதையை தானே வந்து இவங்க வந்து ஹைபோதெட்டிக்கலா வந்து தானே கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஷேப்லையும் வந்து ஹைபோதெட்டிக்கலா கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான இதுதான் கேஸ் ஸ்டடிஸ்னு சொல்லி சொல்றது. ஓகே, ஸோ இதையே வச்சுக்கொண்டு நீங்க கொஸ்டின்ஸும் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே தான் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. உங்களுக்கு நான் தமிழ்லையும் தந்திருக்கேன், இங்கிலீஷ்லையும் நான் இந்த கதையை பற்றி பேஸ் பண்ணி நான் தந்திருக்கேன். ஸோ இதுகளே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு நேம்ஸ் அந்த கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் அசைன்மெண்ட் வந்து எழுத முடியும். ஓகே சார், இது கேஸ் ஸ்டடிஸ். ஸோ இதே மாதிரி இப்போ இதுக்கான கொஷின்ஸும் வந்து இருக்கு தானே, கொஷின்ஸையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. இப்போ நாங்க சம்டைம்ஸ் இந்த ரியல் வேர்டை பத்தி கேட்டிருந்தா கொஸ்டின்ஸ், அதாவது இப்போ நாங்க இந்த ஒன்டர்பிரனர்ஸை பத்தி வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா ரியல் வேர்ட்ஸ், அதாவது ரியல் வேர்ட்ல எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது வந்து கேட்டிருந்தா அதுக்கும் வந்து எங்களால வந்து என்ன செய்யலாம், ரியல் வேர்ட் கதைகளை வந்து நாங்க இதுக்குள்ள எட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து இன்னோவேஷன் சரியா, எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கால கண்டென்ட் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்ரீலங்கால உள்ள தொழில் முனைவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா தம்மிக்க பெரேராவை நாங்க எடுக்கலாம், யஷ்வந்த் மலலசேகரையை வந்து நாங்க எடுக்கலாம், அடுத்தது இல்லாட்டி தர்மசேனன் லலித் கொத்தலாவை எடுக்கலாம், உதாரணத்துக்கு ஒட்டாரா குணவர்தன. ஸோ இவங்க யாரையாவது ஒருத்தரை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இப்ப நாங்க ஸ்ரீலங்கா கண்டென்ட்ல உள்ள யாராவது ஒருத்தர் வந்து கேஸ் ஸ்டடிஸை வந்து கிரியேட் பண்ண கூட சொல்லலாம் தானே. அப்ப நாங்க வேணா அந்த கேஸ் ஸ்டடிஸை வந்து கிரியேட் பண்ணலாம். தம்மிக்க பெரேராவை பத்தி ஒரு அவட நாங்க சொல்ல தம்மிக்க பெரேரா லைஃப் ஜேர்னி, சாரி என்ன சொல்றது, அவர் என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்றது, அவரை பத்தி நாங்க ஒரு கேஸ் ஸ்டடிஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது வந்து அவர்கிட்ட வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ அவர் வந்து அந்த பிஸ்னஸை வந்து எப்படி எக்ஸ்பேன்ஷன் பண்ணி கொண்டாரு, அவர் என்ன ஒரு மேற்கொள்ளப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்ஸ் என்னது, ஸோ அவரோட ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு, அவர் என்னென்ன சேலஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த விஷயங்களை கொண்டு வரலாம். ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இதை தெரிவு செஞ்சதுக்கான காரணம், அப்போ நீங்கள் வேணா சொல்லலாம் ஒரு ஒன்டர்பிரனர்னு சொல்றது வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரிசோர்ஸாக காணப்படுது. தற்காலத்தில் வந்து அதிகளவானவர் வந்து என்னத்தான் நாங்கள் ஜொப்புக்கு போனாலும் ஒரு சின்ன ஒரு பார்ட் டைம் ஜொப்பை சரி செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த ஒன்டர்பிரனர் ஜாப்னு சொல்றது வந்து உண்மையாலுமே வந்து நிறைய சக்ஸஸ் ஆகுது. ஸோ நான் ஒரு கண்ட்ரியை பொறுத்தவரை கண்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு
இப்ப நீங்க வேணா என்ன சொல்லலாம், ஒரு தொழிலுரிமைத்துவத்தின் முக்கியத்துவம் அதுகளை சொல்லி நீங்க ஒரு சின்ன கன்க்ளூஷன் 150 வேர்ட்ல குடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்ப நீங்க உண்மையான கதை சம்பவத்த எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த தம்மிக்க பெரேராவ நீங்க உதாரணத்துக்கு எடுத்து ஒரு கேஸ் ஸ்டடி கிரியேட் பண்ணி ஒரு 4 கொஸ்டின்ஸ் இந்த இந்த ஹெட்டிங் பேஸ்ல ஒரு 4 கொஸ்டின்ஸ கிரியேட் பண்ணிட்டு நீங்க வேணா சொல்லலாம். தம்மிக்க பெரேரான்னு சொல்வது எங்க நாட்டுல வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு தொழில் உரிமையாளர். ஸோ அவருடைய தொழில் உரிமைக்குள்ள பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு விஷயங்கள் உருவாகி இருக்குன்னு சொல்லி, ஸோ உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ அப்படி ஒரு டெவலப்மெண்ட் வந்து குடுக்கலாம். பாருங்க, இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஆன் ஸ்ட்ராட்டஜி, விஷன், ரியலேஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து போட்டுட்டு கிட்டத்தட்ட பாருங்க இதே வந்து 63 வேர்ட்க்கு இருக்கு. ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் நீங்க எட் பண்ணா 190 என்ன சொல்றது 150 வேர்ட் வந்துரும். 63 தானே, இங்க 60 வச்சாலும் அங்கன 40 ஒரு 90 எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து நாங்க என்ன சொல்றது, இந்த அசைன் மலரசேகரை பத்தி எழுதலாம். அதாவது இவர் அசைன் மலரசேகர் என்டர்பிரினர்ஷிப் ஜர்னின்னு சொல்லி போட்டு ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி ஒரு 650 மாதிரி ஒரு சொல்லுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த கொஸ்டின்ஸை வச்சு அவரோட கண்ட சவால்கள் என்ன, அவர் வந்து ஒரு என்டர்பிரினராக அவருடைய ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணி கொண்டாரு, ஸோ அவர்ட்ட வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணாரு, ஸோ அவர் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செஞ்சாரு, அவரோட ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு, அவர் கடந்து வந்த பாதை எப்படி காணப்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸுங்களை வந்து கிரியேட் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இப்படித்தான் வந்து நாங்க இந்த ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் யாரையாவது சொல்லி போடுறேன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க எட் பண்ணி செய்ய முடியும். ஓகே. ஓகே. ஸோ ஸோ இதையும் வந்து நான் அந்த சப்ஜெக்டோட வந்து எட் பண்ணிக்கொள்றேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். இத பார்த்துக்கொள்ள. ஓகே. இண்டிபெண்டன்ட் ஆன்சர்ஸ் 2. ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த என்டர்பிரினர்ஷிப் பத்தி நீங்க ஒரு கேஸ் ஸ்டடிஸ் வந்து கிரியேட் பண்ணி எழுதக்கூடிய விஷயங்கள். சரியா? ஸோ இப்ப இதுக்கான வந்து என்ன சொல்றது? ஸோ எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து எழுதலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே பாருங்க. டிஸ்கஸ் ஹவ் த என்வாயர்மெண்ட் அண்ட் சப்போர்ட் த சிஸ்டம் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த என்டர்பிரினர்ஷிப் என்டர்பிரினர்ஷிப் அபவ் கேஸ் ஸ்டடிஸ்னு சொல்லி போடலாம். அப்ப அதாவது வந்து ஒரு என்வாயர்மெண்ட், அதாவது ஒரு ஒரு தொழிலுரிமையாளர் உருவாகுறதுக்கு வந்து சூழல் வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணுது மேல உள்ள கதையின் படி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் ஒன்று நீங்க கிரியேட் பண்ண முடியும். நீங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்றது இந்த ஃபைனல் பேப்பர்ஸ் கெட் பேப்பர்ஸ்ல வந்து இருக்க விஷயங்களே வந்து என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து எட் பண்ணிக்கொள்ள முடியும். பாருங்க இதுலயும் வந்து 2015லயும் வந்து என்ன சொல்றது, ஐடென்டிஃபை ஓகே பாருங்க, ஐடென்டிஃபை த 5 மெயின் பேரியர்ஸ் டு த கிரியேட்டிவிட்டி அண்ட் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த அபவ் கேஸ் ஸ்டடி. அதாவது மேல அந்த கதையை சொல்லிட்டு நீங்க அந்த கதையில வந்து சில பேரியர்ஸை வந்து கொண்டு வரலாம். அதாவது வந்து அவருக்கு வந்து சமூகத்துல அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கொள்ள, அவர்கிட்ட ஃபைனான்சியல்ல அவர் வந்து முதல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போக்குல பயந்தாருன்னு சொல்லி அந்த கேஸ் ஸ்டடிஸ்ல வந்து நீங்க 2-3 பாயிண்ட்டை போட்டு கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்குள்ள வந்து இந்த கொஸ்டினை போடலாம். அதாவது வந்து மெயின் பேரியர்ஸ் என்ன இருந்துச்சு, அவரோட கிரியேட்டிவிட்டி அண்ட் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவ் கேஸ் ஸ்டடிஸ்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகே. ஸோ இப்படித்தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா நீங்க கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ ஃபைனல் பேப்பர்ஸை பாருங்க. ஃபைனல் பேப்பர்ஸ் எடுத்துக்கொண்டாலுமே 2020, 21ல வந்து பாருங்க, பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ரிலேஷன் அமௌங் த கிரியேட்டிவிட்டி இனோவேஷன் என்டர்பிரினர்ஷிப். அப்ப அதாவது நாங்க இங்க வேணா கேட்கலாம், எபோவ் கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து ரிலேஷன்ஷிப் அமௌங் த கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன். அப்ப கிரியேட்டிவிட்டின்னு சொல்லி சொன்னா என்னது, அதாவது வந்து புத்துரு நான் இனோவேஷன் சொல்லி சொல்றது வந்து
புத்துருவாக்கம். கிரியேட்டிவிட்டின்னு சொல்லி சொன்னா ஆக்கத்திறன். அப்ப நாங்க என்ன மாரியான விஷயங்கள் வந்து ஆக்கத்திறன், அப்ப புதிய விஷயம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அந்த என்டர்பிரினர்ஷிப்ல. ஸோ அப்படித்தான் நீங்க அங்க அந்த கேஸ் ஸ்டடீஸோடு வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எழுதும் போகும் பொழுது முதல்ல கேஸ் ஸ்டடீஸ்க்குள்ள அந்த கொஸ்டின்களுக்கான ஆன்சர்ஸ் அப்ளை பண்ண மாரி நீங்க அந்த கேஸ் ஸ்டடீஸை வந்து என்ன செய்யணும்னா டெவலப் பண்ணியும் கொள்ளணும். ஓகே. ஸோ இந்த ஃபைனல் பேப்பர்ஸ்ங்களை உங்களுக்கு பார்த்தாலுமே வந்து அதுக்கான கொஸ்டின்ஸுங்க வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ அது இல்லாம ஓகே உங்களுக்கு வந்து சில பார்த்தீங்கன்னா நோட்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி ஓகே பாருங்க. கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன்ல வந்து நாங்கள் என்ன சொல்லலாம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், அதாவது வந்து அந்த ஒரு தொழிலுரிமையாளர் வந்து என்ன சொல்றது அபிவிருத்திக்கு வந்து என்னென்ன காரணிகள் வந்து அப்போ என்னது என்டர்பிரினர் ப்ரொஃபைல்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இதுகள் வந்து நீங்க அந்த கேஸ் ஸ்டடீஸோட வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த கொஸ்டின்ஸோட பேஸ் பண்ணி. அடுத்தது மீடியர் எக்ஸாம் இந்த 2019-18 ஆன்சர் நான் போட்டிருக்கேன். 2018 வந்து மீடியா, 2017 எண்ட் எக்ஸாம், 2018 மீடியர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த என்டர்பிரினர் சம்பந்தமாகவே வந்து வர ஒரு கொஸ்டின் தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 2017 எண்ட் எக்ஸாம் எடுங்க. இதுல 2017 எண்ட் எக்ஸாம் பேப்பர். ஓகே இது ஃபைனல் பேப்பர் தானே. 2017 வந்து எண்ட் எக்ஸாம்ல வந்து ஓகே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் த ரிலேஷன்ஷிப் அமௌங் த கிரியேட்டிவிட்டி இனோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் சைட்ஸ் எக்ஸாம்பிள் இல்ஸ்ட்ரேஷன் யுவர் ஆன்சர். ஸோ அப்போ நாங்கள் இங்கே வந்து பாருங்க அப்போ என்னென்னா ஒரு கிரியேட்டிவிட்டிக்கும் இனோவேஷனுக்கு இடையில டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இந்த எபோ கேஸ் ஸ்டடிஸை வந்து பேஸ் பண்ணலாம். ஒரு என்டர்பிரினர் வந்து ஃபெயிலியர்னா எப்படி, ஃபெயிலியர் ப்ராசஸ் எப்படி இருக்கும் நான் கேட்கலாம். எபோ கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு என்டர்பிரினர்கிட்ட வந்து ஃபெயிலியர் ஆகக்குள்ள அவரோட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கான கேஸ்களை வந்து நீ கொஸ்டின்ஸுங்களை வந்து கிரியேட் பண்ணணும். சாரி. ஸோ இப்படி கொஸ்டின்ஸ்களை வந்து கிரியேட் பண்ண பிறகு ஸோ நீங்கள் சம்மரைஸ் ஒன்று போடுவீங்க என்டர்பிரினர்ஷிப்னா ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி சரியா. ஸோ அதுக்காக வந்து என்ன சொல்றது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் இங்கே ஸ்லைட்ஸ் கேம்பஸ் ஸ்லைட்ஸ்லேயே வந்து அந்த சப்ஜெக்ட் பாருங்கள். இப்போ கிரியேட்டிவிட்டின்னு என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லி சொன்னால் ஸோ அதுக்கான வந்து ஸ்லைட்ஸும் இருக்குது. ஓகே பாருங்க என்டர்பிரினர்ஷிப்னா என்னது, ஸோ அதுக்கான இந்த கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் எப்படி இருக்கும். நீங்கள் எபோவ் த கேஸ் ஸ்டடீஸில் வந்து கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கலாம். கொஸ்டின்ஸை வந்து கிரியேட் பண்ண பொறுத்து பேரியர் டு கிரியேட்டிவிட்டி, அதாவது கிரியேட்டிவ் மேலே இருக்கிற அந்த கதையின் படி நாங்கள் கிரியேட்டிவிட்டி பேரியர் டு கிரியேட்டிவிட்டி என்னென்ன இருக்கும்னு சொல்லி அப்போ நீங்கள் அந்த கேஸ் ஸ்டடிஸ் எழுதக்குள்ள இந்த விஷயங்களை வந்து சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து அவர் சரியாக ஒரு விஷயத்தை மட்டும் தேடி பார்த்தார்னு சொல்லி சொல்லலாம். என்ன சொல்றது அவர் வந்து தனிப்பட்ட திறன் காணப்பட்டதா சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இப்படித்தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க கேஸ் ஸ்டடிஸ் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அந்த கொஸ்டின் பண்ணக்கூடிய மாதிரி கேஸ் ஸ்டடிஸை மாற்றி அமைக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க ஆன்சரை வந்து அந்த கேஸ் ஸ்டடிஸ்ல வந்து கிரியேட் பண்ணி கொள்ளணும். ஓகே. ஸோ 2 மெத்தடும் இருக்கு. 2 மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணி கொள்ளணும். ஸோ அதுக்கான முடியுமான மட்டும் எவிடன்ஸுங்க வந்து நான் அதுக்கான சாம்பிள் ஆன்சர் சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும்னு சொல்லி எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கு. ஓகேயா. சரி அடுத்தது வந்து பாருங்க இந்த பார்ட்டிசிபேட்டிவ் வாஸ் ட்ரெடிஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ்னு சொல்லி இருக்கு. பார்ட்டிசிபேட்டிவ் வாஸ் ட்ரெடிஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ்னு சொல்லியிருக்கு. நான் இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் ரெக்கார்டிங் படித்தோம் தானே, அதாவது பங்கேற்பு மேலாண்மைன்னு சொல்லி படித்தோம் சரியா. அப்போ பங்கேற்பு மேலாண்மையில் வந்து படிக்கக்குள்ள வந்து நாங்கள் தியரி எக்ஸ் அண்ட் ஒய்யை படித்தோம், லிக்கட் சிஸ்டம் படித்தோம், அக்ரிகேட் சிஸ்டம் நான் என்னதுன்னு சொல்லி எல்லாமே படித்தோம். அப்புறம் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் காணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே
சாரி. அப்ப இந்த கொஸ்டின்ஸும் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு வந்து நீங்க அந்த தெரிவு செய்யக்கூடிய கதையில வந்து நீங்க வேணும்னா சொல்லலாம். ஒரு ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிளா எடுத்துக்கொண்டு, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, நிறுவனத்தோட வந்து ஒண்ணா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. நிறுவனத்துல எனி டைம் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி எடுத்துக்கொள்ளலாம். கார்மெண்ட் ஃபேக்டரி எடுத்துக்கொண்டு சொல்லலாம். இங்க வந்து இங்க வந்து எல்லாரும் ஒண்ணா தொழில் புரிய மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட வேலைய தான் பார்க்குறாங்க. டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்றாங்க. ஆ டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்றாங்க. எம்ப்ளாயி வந்து கூடுதலா சேலரிய மட்டும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து நெறைய மாற்றங்கள் இருக்கு. இப்ப டக்குனு மாற மாட்டிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல வந்து ஒரு கதை ஒண்ணு வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, கிரியேட் பண்ண முடியும். அப்ப அந்த கிரியேட் பண்ணிட்டு வந்து இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட் அண்ட் ட்ரெடிஷனல் மேனேஜ்மென்ட் ஸ்டைல். இப்ப ட்ரெடிஷனல் மேனேஜ்மென்ட்னா என்னது? நீங்க சொல்லலாம் அங்க வந்து கூடுதலா ஆன்லைன்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் இருக்கும். ஒரு கவர்ன்மென்ட் ஒரு ஒரு என்ன சொல் ஒரு கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன் வந்து எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் உதாரணமா வந்து யூஸ் பண்ண முடியும். அடிக்கடி வந்து அவங்க வந்து ஆவணங்கள மட்டும் தான் பார்க்குறாங்க. இப்படி ஆவணங்கள் வந்து அடிக்கடி வந்து காணாம போயிருது. காணாம போனதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை கம்ப்ளைண்ட் வருது எம்ப்ளாயீஸ் மேல. எம்ப்ளாயி அதனால வந்து நிறுவனத்துல வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நெறைய எம்ப்ளாயீஸ் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, ஆ ஒரு ஒரு எம்ப்ளாயி வந்து நாங்க உதாரணம் சொல்லலாம் சேலரிய மட்டும் பேஸ் பண்ணி இருக்காரு. இன்னொரு எம்ப்ளாயி வந்து சொல்றாரு வந்து, இல்ல சேலரி இல்ல. அத விட இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து நெறைய விஷயத்த நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி ஒரு டயலாக்ஸ் பேஸ்ல வந்து நீங்க இந்த பார்ட்டிசிபேட்டிவ் ட்ரெடிஷனல் மேனேஜ்மென்ட் ஸ்டைல வந்து பேஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு என்ன சொல்லலாம்னு சொன்னா, கேஸ் ஸ்டடீஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். அதாவது 2 பெர்சன்ஸ் இருக்காங்க. 2 பெர்சன்ஸ் வந்து ஒரு கதைச்சு கொள்றாங்க. ஒரு முகாமையாளரும் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு என்ன சொல்றது? சொல்லலாம். அதாவது வந்து 2 நண்பர்கள் வந்து இந்த ஏபிசிடி கம்பெனில வந்து வேலை செய்றாங்க. அவங்க வந்து லஞ்ச் டைம்ல வந்து ஒரு சும்மா ஒரு என்ன ஒரு காஃபி சாட் ஒண்ணு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிற மாரி, இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட்னா அப்டின்னா என்னதுன்னு நெனைக்கிறீங்க? இப்ப நீங்க வந்து இப்ப அதாவது அவர் சொல்லலாம், ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருந்து அவர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவரு. ஏற்கனவே பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக் கொண்டு இருக்கவருக்கும் இடையில வந்து ஒரு தொடர்பாடல் ஒண்ணு நடக்கிற மாரி, ஒரு என்ன சொல்றது? ஒரு உரையாடல் நடக்கிற மாரி. அப்ப அவர் கேட்கலாம் வந்து, உங்கள கம்பெனில வந்து நீங்க கூடுதலா மோஸ்ட் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுவீங்களா? அப்ப சொல்லலாம், அதுக்கு இல்ல நாங்க வந்து கூடுதலா அடாப்ட் ஆகி இருக்கோம். இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லாம பேஸ் பண்ணி தான். நீங்க வந்து தீர்மானம் எடுக்கிறதுல எல்லாம் வந்து உங்கள எல்லாம் பங்கு பெற்ற வச்சுக் கொள்றாங்களா உங்களோட நிறுவனத்துல? நீங்க முன்பு வேலை செஞ்ச நிறுவனத்துல. அப்ப அவர் சொல்லலாம், "இல்ல நாங்க வந்து எங்கடையில வந்து எங்கட வேலைகளுக்கு மட்டும் தான் நாங்க வந்து பார்ப்போம். எங்களுக்கு குடுக்குற வேலைகள் மட்டும் தான் நாங்க வந்து டிசிஷன் மேக்கிங்க்கெல்லாம் எதுக்கும் போக மாட்டோம்." அப்படின்னு சொல்லி அவர் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கலாம். அப்படி ஒரு டயலாக் கான்செப்ட்ட வந்து நீங்க இங்க சொல்லியிருக்க இந்த 5 விஷயங்களை வந்து பேஸ் பண்ணி கூட சொல்லலாம். ஓகே. அந்த லீடர்ஷிப்ப பத்தி. அப்புறம் சொல்லலாம் நீங்க அங்க இருக்கிற லீடர்ஷிப்ப வந்து நீங்க எப்படி உங்கள்ட்ட மேனேஜர்ஸ் எல்லாம் எப்படி நல்லவன்? அப்ப நீங்க சொல்லலாம் மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப ரூடா கவர்ன்மென்ட் ஜாப்ல. அப்ப மேனேஜர் சொல்லலாம் அங்க இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரூடா இருப்பாங்க. அவங்க சொல்ற வேலைகள மட்டும் தான் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்படி. அது அந்த மாரி கொண்டு வரலாம். ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயின்னு சொல்லலாம். உங்களோட இருக்கிற கோவொர்க்கர்ஸ் எப்படிப்பட்டவனா, அப்ப அவங்க சொல்லலாம், இல்ல இவங்க வந்து சேலரிய மட்டும் தான் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. இப்ப சேலரி நல்லோன்னு சொன்னா, ஆ அங்க வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லி கேட்டா, அவர் சொல்லலாம், எனக்கு சேலரி மட்டும் அங்க பேஸ் பண்ணி வேலை செய்யல. ஒரு சேஞ்சுக்காக நான் இந்த கம்பெனிக்கு வந்தேன்னு சொல்லி, அப்படி ஒரு கேஸ் ஸ்டடிஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ண பிறகு நீங்க கொஸ்டின்ஸ் வந்து பண்ணலாம் வந்து எப்படின்னு சொன்னா, ஓகே. அப்ப அவர் வந்து அந்த நாங்க சொல்லுமே எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு நபர் கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்றான்னா, இந்த எக்ஸ் நபர்ட கம்பெனில வந்து காணப்பட்ட குறைபாடுகள் என்னென்னதுன்னு சொல்லி நாங்க கேட்கலாம். சரியா? அந்த குறைபாடுகள நிவர்த்தி செய்றதுக்காக வந்து நீங்க என்னென்ன கொண்டு வர முடியும்னு சொல்லி கேட்கலாம். அப்ப அதுக்கு தான் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்ல லீடர்ஷிப்ல வந்து நாங்க படிச்ச மாரி ஒரு உதாரணத்துக்கு. ஓகே. நோட்ஸ பார்ப்போம். இந்த கொஸ்டின் செய்றதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்க வந்து கேளுங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ ஓகே. அப்ப நாங்க இங்க என்ன சொல்லலாம் வந்து என்னதுன்னு சொன்னா, ஆ ஓகே. பாருங்க ஆரம்பத்துல அப்ப நாங்க வந்து என்ன சொல்லலாம்னு சொன்னா, நாங்க இந்த டெக்னாலஜிய வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து அடுத்த விஷயத்த பார்த்தீங்கன்னு சொன்னா, லீடர்ஷிப் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லலாம். கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அங்க கிரியேட் பண்றீங்க. எபிலிட்டி டூ எம்ப்ளாய் இந்த ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லலாம். அந்த மாரியான கொஸ்டின் செய்யலாம். அடுத்தது வந்து நாங்க சொல்ல முடியும், இங்க பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட்க்கான தடைகள். என்னென்ன ஆப்ஸ்டக்கிள் இருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே மாரி இந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்
கொஸ்டின்ஸ்ங்களை வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நீங்க கொஞ்சம் அந்த மாதிரி அந்த சேஞ்ச் பண்ணி கொஸ்டின்களை போடலாம் சொன்னா மிஸ் தெரியல ஃபைனல் பேப்பர்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் சொல்லி இருந்தாலுமே அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு சேஞ்ச் பண்ணி அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல யாராவது நேம் மென்ஷன் பண்ணியிருந்தா அவங்களோட நேம்களை போட்டு நாங்க போட முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த நீங்க கேட்கலாம். டிஸ்கஸ் தி சச் சப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷனல் ஃபேக்டர் டு பார்ட்டிசிபேட்டிவ் டிசிஷன் மேக்கிங் தி மேக்கிங் தி சைட்டிங் சூட்டபிள் எக்ஸாம்பிள் அபோவ் கேஸ் ஸ்டடீஸ்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஸ்டின்ஸ்ங்களை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா கிரியேட் பண்ணி முடியும். ஓகே. ஸோ அது இல்லாம ஆப்ஸ்டக்கல் என்னென்ன தடைகள்னு சொல்லி கேட்கலாம். அதாவது வந்து இப்ப இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல வந்து காணப்படக்கூடிய தடைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இப்படித்தான் வந்து நீங்க அந்த கொஸ்டின்ஸை வந்து பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல வந்து நீங்க யோசிக்க முடியும். இப்ப இங்க வந்து இன்னொரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தானே. என்னது கொஸ்டின்ஸ்ல பாருங்க ட்ரெடிஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். ட்ரெடிஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஓகே பாருங்க இந்த ஓல்டு ஒர்க் பிளேஸ் இதுதான் ட்ரெடிஷனல் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்க வந்து டெக்னாலஜியை வந்து கூடுதலாக இது பயன்படுத்துறாங்க. மார்க்கெட்ஸ் வந்து கூடுதலாக அவங்க வந்து வெளி மார்க்கெட்ஸ்க்கு யாருக்கும் போக மாட்டாங்க. லோக்கல் அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி அவங்களோட ஒர்க் வேலைக்குள் வந்து ரொம்ப வந்து ஒத்த தன்மையா தான் காணப்படும். அதாவது பல்வகைப்படுத்தப்பட்டதா இருக்காது. ஸ்டேபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி அதாவது வந்து அப்ப அந்த அவங்க வந்து ஒர்க் வந்து ஒரே ஒர்க்ல வந்து வேலை செய்யக்கூடியவங்களா காணப்படுவாங்க. ஈவென்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா ப்ரெடிக்டிபிள் அதாவது வந்து ஒருத்தரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி காணப்படுறது. ஸோ அந்த கேரக்டரிஸ் அந்த ஆர்கனைசேஷன்ல என்னென்ன கேரக்டரிஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அதாவது ஓல்டு ஆர்கனைசேஷன் காணப்பட்ட கேரக்டரிஸ் அப்படி இல்லை அவங்க எபோ கேஸ் ஸ்டடீஸ்ல கம்பேர் டு த நியூ ஒர்க் பிளேஸ் அண்ட் ஓல்டு ஒர்க் பிளேஸ்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ பிசிக்கல் அசெட் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கர்ஸ் வந்து லோயல் நீங்கள் அந்த கேஸ் ஸ்டடிஸ் வந்து கிரியேட் பண்ணக்குள்ள இந்த விஷயம்லாம் சொல்லணும். ஆனால் இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப லோயலாக இல்லை. ஸோ அங்கே ஒர்க்ஸ் எல்லாம் வந்து சரி ஸ்ட்ரக்சர் ஆர்டரில் தான் ஒர்க் போகுது. அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரலாம். அடுத்தது அங்கே இருக்கிற லீடர்ஷிப் மேனேஜர்ஸ்லாம் சரி ஒட்டோக்ராட்டிக்ல உள்ளவங்க அதாவது அதிகாரம் சர்வாதிகாரம் காணப்பட்டவங்க. ஸோ அவங்க வேலையெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து வேலை செய்யத்தான் பார்ப்பாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ்களுக்கான கொஸ்டின்ஸ் தெரியும்னா கேஸ் ஸ்டடிஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதவும் முடியும். சரியா? ஸோ இப்படித்தான் வந்து இந்த விஷயங்களை வந்து எழுதணும். நீங்க அடுத்த விஷயம் என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா அப்ப பாருங்க நான் இன்னொரு கொஸ்டின்ஸ் படிச்சோம் இதுல XY தியரியை யூஸ் பண்ணி நாங்க பார்த்தோம். அதாவது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஓகே இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல வந்து நான் கேட்கலாம் வந்து தியரி அதாவது வந்து எபோ கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து தியரி ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் அதாவது 3 ஜென்ரல் தியரிஸை வந்து யூஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். ப்ளீஸ் அதாவது வந்து எக்ஸ்பிளைன் த தியரி ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் எபோ கேஸ் ஸ்டடீஸ்ல அப்போ தியரி XYயை வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த கம்பெனியில் வந்து பெருசாக யாரும் எம்ப்ளாயி வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் அப்படி கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து கிரியேட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் ஒன்றும் யூஸ் பண்ணலாம். இந்த எபோவ் கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து இந்த தியரி எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அப்ப நான் படிச்சிருக்கோம். ரெக்கார்டிங் கேளுங்க தியரி XY வந்து எப்படி ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ அதுதான் கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து நாங்கள் லிக்கட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்போ லிக்கட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் வந்து எபோ கேஸ் ஸ்டடிஸோட வந்து எப்படி நாங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்போ அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த லிக்கட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட கேஸ் ஸ்டடீஸில் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்ப்ளோட்டேட்டிவ் இந்த பெனோலண்ட் இந்த என்ன சொல்கிறது இந்த விஷயங்கள்லாம் பார்ட்டிசிபேட்டிவ் இந்த 4 சிஸ்டத்தை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியும் இருக்கணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்றதுன்னு சொல்லி சொன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகேயா?
ஓகே. ஸோ இப்போ இதில அடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கு தானே. இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட்ல வந்து ரைட் த பிரீஃப் பேராகிராஃப் டு த இவெண்ட் இன்சிடென்ட் வித் இன்ஸ்பயர் யுவர் டெவலப் யுவர் கேஸ் ஸ்டடி ஆஃப் மேக்ஸிமம். அப்ப நீங்க சொல்லலாம். அதாவது இப்போ பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும். ஸோ அது வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமா தான் இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட்ட பார்க்குறாங்க. இப்போ நாங்க ட்ரெடிஷனல் மேனேஜ்மென்ட் ஸ்டைல விட கம்பேர் பண்ணக்குள்ள எல்லாருமே வந்து இப்போ மாடர்ன் மேனேஜ்மென்ட் ஸ்டைலுக்கு மாறி இருக்கிறாங்க. எம்ப்ளாயீஸும் அதுக்கு அடாப்ட்டா இருக்கனால வந்து எம்ப்ளாயீஸும் ரொம்ப ரொம்ப என்ஜாயா, எஃபெக்டிவ்னஸா வந்து வொர்க் பண்றாங்க ஆர்கனைசேஷன்ல. ஸோ அதனால வந்து அந்த ஒரு இன்ஸ்பைரிங் ஆள்னால தான் வந்து அப்படி ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட் வந்து ஒரு கேஸ் ஸ்டடீஸ வந்து அதாவது வந்து என்ன சொன்னீங்கன்னு இப்படி பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட் வந்து இப்படி ஒரு கன்டென்ட்ட வந்து எடுத்து நான் ஒரு கேஸ் ஸ்டடீஸ் கிரியேட் பண்ணி செஞ்சேன்னு சொல்லி நீங்க அங்கனே பிரீஃப்லியா ஒரு பேராகிராஃப் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். சரியா? அடுத்தது இந்த புரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி இருக்கு. புரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டின்னு சொல்லி சொன்னா, நாங்க அந்த உற்பத்தி பொருள்ல வந்து தரம், உற்பத்தி பொருளோட நியமங்கள், அதுகள் எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த புரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டின்னு சொல்லி இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நாங்க ஒரு கேஸ் ஸ்டடீஸ் வந்து கிரியேட் பண்ணக்குள்ள நீங்க வேணா ஒரு இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிய பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த கேஸ் ஸ்டடீஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டின்னு சொல்ற விஷயத்துல. அப்ப ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டின்னு சொல்லி சொல்ற விஷயத்துல வந்து அதாவது வந்து நீங்க ஒரு டயலாக்ஸா வந்து ஒரு கான்செப்ட் ஒண்ணு போலாம். அதாவது ஒரு மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்காரு. அந்த எம்ப்ளாயி வந்து ரொம்ப இந்த ப்ரொடக்டிவிட்டி அதாவது வந்து நாங்க சொல்லலாம். அந்த ப்ரொடக்டிவிட்டில வந்து பெருசா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். ப்ரொடக்டிவிட்டில வந்து அவரு உற்பத்தியில வந்து செயற்திறன்கள காட்டாம இருக்கலாம். அவர் வந்து வேலை செய்றதுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அவர் அந்த ப்ராடக்ட்ங்க வந்து குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணாம வந்து நெறைய வந்து ரிட்டர்ன் ஆகலைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வரலாம். அப்ப கம்ப்ளைண்ட் வரக்குள்ள வந்து அந்த மேனேஜர் வந்து அப்ப அந்த எம்ப்ளாயிக்கு வந்து என்ன சொல்லலாம்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு அட்வைஸ் ஒண்ணு பண்ணலாம். இப்படி இப்போ ஒரு நாங்க குட்ஸ் வந்து ஏன் இப்படி நாங்க ப்ரொடக்டிவிட்டி பார்க்கணும்? ஏன் நாங்க அந்த குட்ஸ்ல வந்து குவாலிட்டீஸ வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கன்டென்ட் ஒண்ணு கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படித்தான் வந்து பேஸ் பண்ணி கேஸ் ஸ்டடீஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த கேஸ் ஸ்டடி கிரியேட் பண்ண முன்னுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டிய வந்து நான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அ அதுல வந்து சில ஆ இந்த நியூ டைமென்ஷன் 1ன்னு சொல்லி ஒரு அதாவது நோட்ஸ் 2ன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் இருக்கு. அந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ங்க வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஓகே. ஓகே. மேனேஜ்மென்ட் புரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டீஸ்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க சொல்லலாம் அபோவ் கேஸ் ஸ்டடில வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் எஃபெக்ட் இன் த புரொடக்டிவிட்டி. அதாவது ஒரு புரொடக்டிவிட்டி வந்து அதாவது ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு நிறுவனத்தில வந்து உற்பத்தி திறன் இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனத்தில என்னென்ன காரணிகள் இருக்கணும்னு சொல்லி. நெக்லிகேஷன் த மேனேஜர்ஸ் அதாவது முகாமையாளர் திறன்கள். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நிறுவன கட்டமைப்பு. ஓவர் எம்பசிஸ் ஆன் த ஷார்ட் டெர்ம் ரிசல்ட்ஸ். அதாவது வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஒரு ப்ராடக்ட்ட வந்து அதாவது நாங்க ஓவர் எம்பசிஸ் அண்ட் ஷார்ட் டெர்ம் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, குறுகிய காலத்தில வந்து நாங்க பெறுபேறுகள வந்து மதிப்பீடு செய்யணும். டிஃபிகல்டீஸ் இன் த மெஷர்மென்ட் அதாவது வந்து அளவீடுகள்ல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதிக அளவான வந்து அதாவது குவாலிட்டி செக் பண்றதா இருக்கலாம். என்ன சொல்றது? குவாலிட்டி செக் பண்றது, குவாலிட்டி பேஸ் பண்ணி பார்க்குறது. அதாவது என்ன சொல்றது? ப்ராடக்ட் நடக்கக்குள்ள ப்ராடக்ட் நடந்து முடியக்குள்ள ப்ராடக்ட் வந்து நடக்க முன்னுக்கு அப்ப நாங்க வந்து என்ன சொல்றது? நாங்க வந்து என்ன பிஃபோர் ஃப்ரீ அண்ட் டூரிங் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். குவாலிட்டி செக்கிங் இன்ஃபெக்ஷன்னு சொல்லி. ஸோ அந்த மாரி எல்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லி. ஸோ இப்ப இந்த கொஸ்டின்ஸ்ங்கள வந்து பேஸ் பண்ணி என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, உங்களோட கேஸ் ஸ்டடீஸ வந்து டெவலப் பண்ணி கொண்டும் போக முடியும். சரியா? ம். அப்ப பாருங்க, நாங்க மெஷரிங் ஆஃப் த புரொடக்டிவிட்டி. அப்ப புரொடக்டிவிட்டில என்னென்ன மெஷர்மென்ட் இருக்கு? மெட்டீரியல் புரொடக்டிவிட்டி, லேபர் புரொடக்டிவிட்டி, தொழிலாளர்கள்ல நாங்க புரொடக்டிவிட்டிய பார்க்கலாம். எனர்ஜி புரொடக்டிவிட்டிய பார்க்கலாம். மெஷின்ஸ் புரொடக்டிவிட்டி, டைம் புரொடக்டிவிட்டி, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அண்ட் புரொடக்டிவிட்டி. அதாவது உற்பத்தி திறன வந்து நாங்க எப்படி எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம்? உற்பத்தி திறன்கள் வந்து எப்படி அளவீடு செய்யலாம்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டைம் அளவீடு செய்றது, மெஷின்ஸ் அளவீடு செய்றது. அப்ப நீங்க இந்த கேஸ் ஸ்டடீஸ் வந்து கிரியேட் பண்ணக்குள்ள நாங்க சொல்லலாம். அதாவது வந்து இந்த நிறுவனத்தில காணப்படுகிற எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு தொழிலுக்கு வந்து அதிக அளவான எம்ப்ளாயீஸ் வந்து காணப்படுறாங்க. அதனால வந்து எம்ப்ளாயீஸ் வந்து கூட. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு தொழில வந்து செய்றதுக்காக, ஒரு உற்பத்தி செய்றதுக்காக வந்து அதிக அளவு நேரத்த செலவீடு செய்றாங்க. அப்படி அடுத்தது வந்து இந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பழைய மெஷின்ஸ்ங்க யூஸ் பண்றாங்க. ஒரு ப்ராடக்ட்ட உற்பத்தி செய்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 15 மெஷின்ஸ வந்து யூஸ் பண்ணணும். அப்படித்தான் உங்களோட கேஸ் ஸ்டடீஸ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அப்படி அதனால வந்து ஒரு எம்ப்ளாயி என்ன செய்றார்ன்னா, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கனால அந்த நிறுவனத்த விட்டு வெளியேறுவேன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி சொல்லக்குள்ள வந்து நீங்க வேணா இப்படி இந்த கொஸ்டின்ஸ்கள பேஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப நாங்க மெஷர்மென்ட் அதாவது புரொடக்டிவிட்டில இல்லாட்டி யாராவது இப்படி ஒரு ஒரு ஆர்கனைசேஷனல் ப்ராடக்ட் வந்து
கம்ப்ளைண்ட் பண்றாங்க குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி. அப்படி இருக்கக்குள்ள வந்து அப்ப மேனேஜர்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் கிட்ட எல்லாம் கேட்கிறாரு, நாங்க இந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டிய வந்து டெவலப் பண்றதுக்கு என்னென்ன விஷயம் செய்யலாம்னு சொல்லி. அதுக்கு வந்து மேனேஜர் வந்து ஒரு எம்ப்ளாயீஸோட வந்து கதைக்கக்குள்ள வந்து அப்ப நாங்க ஒரு டயலாக்ஸ் மாரி கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்ப மேனேஜர் கேட்கிறாரு, நாங்க ப்ரொடக்டிவிட்டி வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்? அதுக்கு வந்து எம்ப்ளாயீ சொல்றாரு, ஒரு ஆன்சர் சொல்றாரு, நாங்க ப்ரொடக்டிவ் வந்து லேபர், எனர்ஜி, மெஷின்ஸ், டைம், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரி, இப்ப மேனேஜர் இப்ப இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ்மென்ட் டெக்னிக்ஸ் என்னதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க இந்த ப்ரொடக்டிவிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ். அப்ப அதுக்கு வந்து சொல்லலாம் ஒரு லேஅவுட் பிளானிங், அதாவது வந்து இடத்தள அமைப்புகள மாற்றி அமைக்கிறது, வொர்க் ஸ்டடி, அதாவது வந்து அந்த ப்ராடக்ட்ட உற்பத்தி செய்றதுக்கான வேலைகள வந்து எப்படி வந்து படிச்சுக்கொள்ளணும்னு சொல்லி, டைம் ஸ்டடி, அதாவது அந்த டைம்ல வந்து நாங்க படிச்சுக்கொள்ளணும் அந்த உற்பத்திய செய்யக்குள்ள. அப்படி இல்லாட்டி இந்த உற்பத்திய செய்றதுக்கான ஒரு செயல்முறைய நாங்க படிச்சுக்கொள்ளணும். மோஷன் ஸ்டடி, அதாவது இந்த எப்படி அந்த வழிமுறைகள் வந்து பார்க்கிறது. அடுத்து வந்து மெட்டீரியல் ரிக்வயர்மென்ட் அண்ட் பிளானிங், அதாவது ஒரு ப்ராடக்ட்ட வந்து உற்பத்தி செய்றதுக்காக எவ்வளவு மூலப்பொருள் தேவை, எந்த அளவு, எந்த நேரத்தில கொள்வனவு செய்யணும், அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மாரி எல்லாம் இருக்கு. அடுத்தது மேனுஃபேக்சரர் ரிசோர்ஸ் பிளானிங், அதாவது நாங்க உற்பத்தி வளங்கள வந்து எப்படி நாங்க பிளானிங் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி. அடுத்தது வந்து கன்பான் புரொடக்ஷன் சிஸ்டம், கன்பான் உற்பத்தி முறைன்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த மாரியான டெக்னிக்ஸ வந்து இருக்குன்னு சொல்லி கூட சொல்லலாம். அடுத்தது இல்லாம அ அ சம்டைம் மேனேஜர்ஸ் வந்து அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல ஒரு கேஸ் சார் இந்த மாரி டெக்னிக்ஸ் இல்லாம வேற என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்ப நீங்க சொல்லலாம் இப்ப குவாலிட்டி சர்க்கிள், அதாவது என்ன சொல்றது? தரவட்டம் செக் பண்றது இருக்கு. சிக்மா இருக்குது. அ அடுத்தது வந்து இந்த கொஸ்டின்ஸ்ங்கலாம் எல்லாத்துக்குமே நார்மலா வந்து ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் இருக்கு தெரியுமா? நீங்க லெவல் 4ல படிச்சிருப்பீங்க. ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட். அந்த ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள், கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த மேனேஜ்மென்ட் அதாவது வந்து ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டிய பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்ங்க வந்து அதுல மேனேஜ்மென்ட், அது ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் சப்ஜெக்ட்ல வந்து நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸையும் வந்து செய்ய முடியும். சரியா? நான் சொன்ன இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட் இந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டிய வந்து ஒரு டயலாக் பேஸ் பண்ணி உங்களுக்கு எழுதிக் கொண்டு போக ஈஸியா இருக்கும். ஓகே. பாருங்க, இந்த சிஏடி, இந்த கேட், சிம் இதெல்லாம் வந்து கணனி உதவியுடனான உற்பத்தி முறைகள். ஜஸ்ட் இன் டைம் சிஸ்டம், அதாவது ஜஸ்ட் இன் டைம், அ சப்ளை செயின், சைக்கிள் டைம் அனலைசஸ் இப்படி நெறைய இருக்கு. ஓகே. இதுகள் எம்பிஓ, மேனேஜ்மென்ட் ஆப்ஜெக்டிவ், எம்இஓ, டிக்யூ, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் அப்படி எல்லாமே இருக்கு. அடுத்து வந்து பாருங்க, தி 7 டெட்லி வொர்ஸ்ட், அதாவது 7 வகை கழிவு முகாமைத்துவம்னு சொல்லி நாங்க லெவல் 4ல வந்து ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல படிச்சிருப்போம். அதுகள்ல பத்தி நாங்க இங்க வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கலாம். அதாவது மேற்கண்ட நிறுவனத்துல வந்து 7 வகையான கழிவு முகாமைத்துவங்கள் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி நீங்க அந்த கொஸ்டின்ல செய்யலாம். அங்க வந்து டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கலாம், இன்வென்டரி, மோஷன்ஸ் இது எல்லாமே சரியான சரியான மெயின்டெயின் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அப்படி அந்த கேஸ் ஸ்டடில போட்டு கொஸ்டின்ஸ் ஒண்ணு கேட்கலாம். அபோவ் கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து 7 டெட்லி வேஸ்ட் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு சொல்லி அப்படி கேட்கலாம். இப்படித்தான் வந்து கொஸ்டின்ஸ்கள வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்தது வந்து இப்ப ஃபைனல் கொஸ்டின் இங்கன வந்து இப்ப பிரீஃப் பேராகிராஃப் ஏன் நீங்க இத எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட்னா என்னதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லைன் ஒண்ணு குடுத்துட்டு, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட்ல அதாவது குவாலிட்டி மேனேஜ்மென்ட், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மென்ட்னா என்னதுன்னு சொல்லி குடுத்துட்டு, அது ஏன் இம்பார்ட்டன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் குடுத்துட்டு, அதோட பெனிஃபிட்ஸ்ங்கள குடுத்துட்டு, அது மேல வந்து அந்த ஒரு இன்ஸ்பயர்ல வந்து நான் இந்த கேஸ் ஸ்டடீஸ வந்து டெவலப் பண்ணி கொண்டு போனேன்னு சொல்லி சொல்ல முடியும். சரியா? இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி செய்றது? எப்படி கொஸ்டின்ஸ வந்து கிரியேட் பண்ணணும்? கேஸ் ஸ்டடீஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்? எல்லாமே வந்து ஏ டூ இசட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சரியா நீங்க கேட்டுக்கொண்டு இந்த கொஸ்டின செய்ய முடியும். ஓகேயா? ஓகே. தேங்க் யூ.